கணேஷ் சாரும் 2 பேரும் பணியாற்றணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 பேருமே வெளியில் வந்துட்டோம். அப்புறம் அவருக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நாடக குழு ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருந்தார். அப்போ சகலகலாவல்லவன் படத்துக்கு ரவீந்தருக்கு டெல்லி கணேஷ் சார் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ என்கிட்ட வந்து பேசிகிட்டே இருப்பார். ஏன்னா எங்கள் வீடு எதிர்த்த மாதிரி இருந்தது. அப்போ என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார், நம்ம நாடகம் ஆரம்பிக்கணும், நாடக குழு ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஸோ அவர் முதல்ல ஆரம்பித்த ஓம் கணேஷ் கிரியேஷன்ஸ் அவருடைய நாடக குழுவின் பேர். அதில் முதல் நாடகத்துலேருந்து அத்தனை நாடகமும் நான் தான் அவருக்கு கதாநாயகியாக நடித்தேன். மீண்டும் சுப்ரபாதம் அதான் முதல் நாடகம். அதில் வந்து அவருக்கு குறைவான ரோல் தான், எனக்கு தான் அதில் டபுள் ஆக்ஷன் கேரக்டர் இருந்தது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன வருதுன்னு நினைக்க மாட்டார், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பார். அவர் இருக்கிற இடமே வந்து கலகலப்பாக இருக்கும். எல்லாருமே எந்த ஷூட்டிங்லையும், சீரியலாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும்,